ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணை தொடர்கதையில் சேரன் சந்தாவை சந்திக்கிறாரு ராமேஸ்வரத்தில். சந்தாவும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இவரும் சந்தா வராங்கன்னுட்டு போயிட்டு சந்தித்து பேசுகிறாரு. அப்போ பல்லவன் அண்ணா நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் ஓரமாக நிற்கிறேன், அப்படிக்கா யாராவது வராங்களான்னு பார்க்குறேன்னு காவல் காத்துட்ருக்காரு. அப்போ அந்த டைமில் ஒரு 2 ஆளுங்க என்ன நீ இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாரு, எங்கே நின்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் வழியில் போகிறீங்க வரீங்களா, அது வரையும் போங்க, நீங்கள் ஏன் நான் நிற்கிற இடத்த நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ரோடுன்னு இருந்தால் நிற்க தான் செய்வாங்க, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சந்தா அழுகுறாங்க. என்னை உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் உங்ககிட்ட 6 மாதம் டைம் கேட்டதுக்கு நீங்கள் உங்களை அந்த இடத்துல இருந்து அனுப்புறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, சந்தா இப்போவே நீ என் கூட வந்துரு சந்தா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அதுக்கப்புறமா என்ன வேலை நடக்கணுமோ அதை பார்க்கலாம் சந்தா அப்படின்றாரு. உடனே சந்தா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உங்களை எல்லாரையுமே எங்கள் ஆட்கள் கஷ்டப்படுத்துவாங்க, அவங்க சும்மாவே விடமாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தா. அதனால் என்னால் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வேண்டாம், அது நல்லா இருக்காது அப்படின்றாங்க. உடனே இவங்க அழுதுட்டு சரி சரி எங்கள் அப்பாலாம் என்னை தேடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரும்போது அவங்க அப்பா நிற்கிறாருங்க முறைச்சிக்கிட்டு. உடனே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே திரும்பி பார்த்தாக்கா சேரனும் வராரு. சேரனுக்கும் அப்படியே பதட்டமாகிடுது அவங்க அப்பாவை பார்த்ததும். சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறாரு அவர். உடனே கம்முன்னு இருக்கிறாரு அவங்க அப்பா. பல்லவனை பார்த்து பல்லவனும் இந்த ஆள் யார் அப்படின்னு பின்னாடி நிற்கும்போது, டே பல்லவா இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது என் தம்பி பல்லவன் அப்படின்றாரு. உடனே உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கும்போது, வாயை மூடு, எங்களுக்கு விருப்பமே இல்லை, அந்த இடத்துல உன்னை எப்படி அனுப்பலான்னு நினச்சோம், அதனால தான் அப்படி சொல்லி அனுப்பிச்சேன், உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாது, எங்கள் மாப்பிள்ளை அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சந்தாவை வலிச்சுக்கிட்டு போயிடுறாரு. நீ எல்லாம் ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்ட்டு, எங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒத்தே வராது, உன்னுடைய ஆசைகள்லாம் இந்த ராமேஸ்வரம் கடலில் போட்டு மூழ்கடிச்சிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. போயிட்ட பிறகு அப்புறம் வானதி மெடிக்கலில் ரொம்ப பிஸியாக இருக்காங்கங்க. பாண்டியன் அவங்கள பார்க்கறதுக்காக வராரு. மெடிக்கலுக்கு வந்தால் வானதி மெடிக்கலில் சரியான கூட்டம், மொய்க்கிற மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்காங்க. வானதி பிஸியாக வேலை செய்யும் போதே பாண்டியனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த வேலைகளையும் ஒத்தி வச்சுட்டு, வா பாண்டி எப்போ வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்பயோ வந்துட்டேன் வானதி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பாரு பாண்டி, நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன், இது மாதிரிலாம் பாரு, அப்போது நான் உன்னை கண்டுக்காமல் இருந்தால் தான் நீ என்னை பார்க்க வருவ போலகுதே அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், நீயும் மெக்கானிக் பக்கம் வந்துடாத அப்படின்றாரு. என்ன பாண்டி நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வானதி கோச்சிக்கிறாங்க. அப்புறம் எங்கள் டாக்டர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆமாண்டி, நீ இப்போ இந்த ரொம்ப ஸ்மார்ட் எல்லாம் இல்லை, அவர் சாதாரணமாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். ஏன் பாண்டி உனக்கு போறாமையாக இருக்கா அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை நீ செம்ம ஸ்மார்ட்டுன்னு அழுத்தி அழுத்தி சொல்கிறதுனால சொல்கிறேன், அந்த அளவுக்கு சீனெல்லாம் இல்லை, அவர் ஏதோ தான் இருக்கிறாருன்ட்டு. அப்புறம் நிலாவும் சோழனும் வீட்டுக்குள்ளே சமையல் கட்டில் சமையல் பண்ணும்போது ஒரு ரொமான்ஸு, ஒரு காதல் கவிதை சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே பாண்டி வந்துடுறாரு. பாண்டி கம்முன்னு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்ட பிறகு, ஏய் உன்னை யாரா உள்ளே வர சொன்னா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சோழன் பாண்டியை போட்டு திட்டுறதுக்கு. அப்போ அந்த நேரத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது நிலா அவங்க அப்பா வராருங்க. நிலா அவங்க அப்பா எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. அந்த கதையை பார்க்க நாளை வரையும் காத்திருப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க, பாய்.